வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு அதிரடியான ஒரு ஆட்டத்தை தான் பிக் பாஸ் தொடங்கி இருக்கிறாருங்க. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் ஏற்கனவே பண்ணியிருக்கிறவங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாரும் போடுற மாதிரியும் இல்லை, நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோடு நம்ம பேசல, உள்ளே என்ன நடக்குதோ அதை பற்றி தான் பேசுகிறோம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏற்கனவே நம்ம பழைய வீடியோஸ்லாம் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும். அதனால் அவங்க எல்லாருமே இனி தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள். வேறு ஏதாவது புதுசாக கண்டென்ட் கொடுக்க முடியுமா நாங்களும் யோசிக்கிறோம், பிக் பாஸை தவிர்த்து. ஆனால் பிக் பாஸ் இப்போ நடந்துட்டுருக்குது. சில விஷயங்கள் பிடிக்காதது மக்களுக்கு நிறைய இந்த சீசனே பிடிக்கலன்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு சில விஷயங்கள் அங்கே அநியாயமாக நடக்கும்போது நமக்கு வர அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த வீடியோ நம்ம பதிவிடுறது. ஸோ இது மாதிரி ஒரு நம்மளோட அந்த ஒரு லைனில் இருப்பீங்களா, ஜோனில் இருப்பீங்களா, அவங்கெல்லாம் கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு நம்ம பிக் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லி பார்த்தாருங்க. இவங்க யாருமே வந்து கேட்குற மாதிரி இல்லை. அப்போது அடியாத மாடு படியாத மாடு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு, அவரே வந்து பெரம்பை கையில் எடுத்துட்டாருங்க. என்ன பெரம்பு என்ன மாதிரி ஒரு ட்ரிக்கை அவர் யூஸ் பண்ணியிருக்காருனா, இவங்க எல்லாமே சும்மா ஷோகேஸ் பொம்மை மாதிரி வந்து மேக்கப் பண்ணிட்டு நிறைய வந்து ஆக்சசரிஸ்லாம் போட்டுட்டு தன்னை ஷோ ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி வந்ததா நினைப்பீங்க. ஆமாம், அப்படி தான் இருக்காங்க எல்லாருமே. உள்ள யாருமே எந்த கண்டென்ட்டுமே கொடுக்கறது இல்லை. ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கம்ருதீனும் அந்த பார்வதியும் அவங்க 2 பேர் மட்டுமே பிக் பாஸை வந்து அந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸியான ஒரு இதுலேயே வச்சுருக்காங்க. அவங்க 2 பேரும் இல்லைன்னா இவங்க எல்லாமே உள்ளே உட்காந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு மோனோ ஆக்ட் பண்ணலாமா, விக்ரம் நீ வந்து வெளியில் அந்த மாதிரி பண்ணல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாமா, ஸ்கிரிப்ட் பண்ணலாமா, இப்படி பேசி வச்சு ஏற்கனவே அது ஸ்கிரிப்டடு. இதில் உள்ளுக்குள்ளே இவங்க வேற பண்ணுறாங்க. அதனால் பிக் பாஸ்க்கு கோவம் வந்து என்ன பண்ணாங்க, இந்த குரூப்பிசத்தை உடைக்கணும் அப்படியே ஓப்பனாகவே சொன்னார். அதில் பார்வதி பயங்கர ஹாப்பிங்க. ஏன்னா பார்வதி வந்து மற்றவங்கெல்லாம் பேசும்போது டீஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விஷயம் வந்து பார்வதிக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தது. பார்வதி அண்ட் கம்ருதீன் பயங்கர கிளாப்ஸு. ஏன்னா அக்சசரிஸ் எல்லாத்தையும் பிடிங்கிறாரு, அவங்களுடைய ஐடென்டிட்டியை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் பிக் பாஸ். ஏன்னா நீங்கள் எல்லாருமே குரூப்பாக விளையாடுறீங்க அப்படின்னு. இதை விஜய் சேதுபதி வந்து கேட்கவே இல்லைன்றது தான் உண்மை. ஏன்னா அவரும் இந்த குரூப்பிசத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. நாங்கள் என்ன சொல்கிறோம், விஜய் சேதுபதி சார் நீங்கள் வீக்கெண்ட் மட்டும் தான் வரீங்க, பாதி நேரம் நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ யார் சொல்கிறதையோ காதில் கேட்டுட்டு அப்படியே நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதவங்க மேலே அப்படியே அள்ளி வீசிட்டு போயிட்டே இருக்கிறீங்க சார். இன்றைக்கி உள்ளே இருக்கிற அவரும் ஒரு கண்டஸ்டன்ட் தான் அப்படின்ட்டு பிக் பாஸ் இந்த இடத்துல நிரூபிச்சிருக்கிறாரு. ஓகே, அவருக்காவது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் தெளிவு வந்து அவரும் இப்போ விளையாட்டை தொடங்கியிருக்காரு. அவர் விளையாடுற விளையாட்டே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் சும்மா ஹோஸ்ட் தானே பண்ண வந்தீங்க, நீங்கள் காசு வாங்கிட்டு ஹோஸ்ட் பண்ணிட்டு போறீங்க சார். ஆனால் இந்த கேம் எப்படின்றது சுவாரஸ்யம் கொண்டு வந்தது பிக் பாஸ்க்கு எல்லாருமே ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா இவங்களுக்கு எப்படி இந்த கேம் பிளேவை கொண்டு போகணுன்னே தெரியல. ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் அவருடைய ஆட்டத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பார்க்கலாம் இது எப்படி போயிட்டுருக்குதுன்னு. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு அப்புறம் அக்சசரிஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு கன்ஃபெஷன் ரூமில் வைக்க சொல்லிட்டாரு. இன்னர் வேறு தவிர மற்ற எல்லாத்தையும் அவுத்து கொடுத்துடணும். செருப்புலேருந்து உச்சி முதல் பாதம் வரை எதுவுமே போடக்கூடாது. இந்த தங்க நகையாக இருக்கட்டும், மற்ற அந்த ரிப்பனு ரப்பர் பேண்டு எதுவுமே இருக்கக்கூடாது. மேக்கப் கிட்டு எல்லாமே. ஆமாம், ஒரு சின்ன ஹேர் பின் கூட கையில் வச்சிருக்கூடாது. கைதிகளுக்கு கொடுக்குற மாதிரி யூனிஃபார்ம் கொடுக்குறாரு. இதை வச்சுட்டு இனிமேவாது, ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். இனிமே இவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் உழைப்ப போடணும், அதாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு. அது என்ன கேம் ஸ்ட்ராட்டஜின்றதை இன்னும் சொல்லலை, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் இவங்க பண்ணிட்டு என்ன பண்ணணும், அந்த ஒரு பொருளாக எடுக்க சொல்லுவாங்க போல இருக்கு. அவங்கவுங்க பொருளை வந்து மீட் எடுக்கிற வேலையில் இனிமே இறங்குவாங்க. இனிமே வந்து கொஞ்சம் வந்து பார்வதி பக்கமும் கம்ருதீன் பக்கமும் இருக்கிற அந்த பாறை வந்து அவங்கவுங்க கேம் பிளேவில் திரும்பும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.